சட்டமன்ற தொகுதியுடைய ஆற்றல் மிகுந்த வேட்பாளர் அண்ணன் அக்ரியார் அவர்களுக்கு பொன்னான பணியான வாக்குகளை இரட்டையான சின்னத்திலே வாக்களிக்கும்படி பெரும்பாட்டில் கடன் கூட்டி கேட்டுக் கொள்கின்றேன். முக்கியமா இங்க பேச வேண்டியது என்னன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் அவர்கள் இந்த ஊர்ல நானே அவர் இங்க உட்கார்ந்து அரசியல் பண்ணுவாராம். நான் தேர்தல் பண்ணுவேன், பேச்சு வர வைப்பேன், அவ்வளவு வர வைப்பேன், எவ்வளவு வர வைப்பேன், வீரவசனம் வீரா பேசிட்டு போகிறாரு. ஐயோ சாரு, அதிமுக கோட்டடியே உடம்பு இங்க வேகாது. நீ எப்பேற்பட்ட குக்கர்ல போட்டாலும் உடம்பு இங்க வேகாது. இது என்ன ஊரு? அதிமுக இந்த இடத்துல அரசியல் பண்ணுச்சுன்னா அது என்ன நடக்குன்னு உங்க ஊரு கவுன்சிலரை கேளு, இல்லன்னா கல்லால வராம இந்த மாவட்ட பிரதிநிதி முருகையனை கேளு, இல்லன்னா அந்த ஒன்றிய செயலர் சுப்பிரமணி அவனை கேளு, இல்லன்னா உங்க அப்பன் சொல்றாங்க திருவேனை கேளு. எட்டுப்பட்டு கேட்க முடியாது. இல்லன்னா இந்த மாவட்ட மந்திரி அவரை கேள்றா சொல்லுவான். பாலூர் எப்பேற்பட்ட 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல மீட்டிங் போட்டு ஒரே ஒரு சின்ன வார்த்தை எங்க அம்மாவை பேசினான். கூட்டத்தை நடத்த விடாம விரட்டி அடிச்ச ஊரு. இந்த கதிரை இங்க செல்லாது சார், செல்லாது. நீயும் கடந்த 4 முறை நாங்க தான் எம்எல்ஏ, கடந்த 4 முறை ஊராட்சி மன்றத்தில் நாங்க தான் கவுன்சிலர், 5வது முறையா எம்எல்ஏ ஆன கவுன்சிலர் ஆன. எப்படி தெரியுமா? எப்படி ஆன தெரியுமா? அதை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா பெரிய கதை. அது சொல்லுவான். ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டமா, ஊர் 2 பட்டி கூத்தாடி கொண்டாட்டி போயிட்டேன். கடந்த 4 முறை நான் தாயா கவுன்சிலர், 4 முறை நான் தான் எம்எல்ஏ. இன்னும் வீரவசனம் பேசுறேன். அதிமுக கோட்டடி கதை இங்க வேகாது. தலைவரே, நாங்க தாண்டி தலைவரே. நீ ராவல எல்லாரும் கையில காலில் சாமி அப்பா இன்னைக்கு வீரவாசனம் பேசணும். முன்னாள் ராத்திரி எல்லாருடைய காலில் ஒண்ணு மணி அதிகம் ஓட்டு போட்டு கேட்டேன். அது என்ன முன்னாள் ராத்திரியில் எல்லாரும் காலில் இருந்துட்டு கூட மறுநாள் மைக் பிடிச்சி மைக்கு எல்லாருக்கும் கிடைக்கும், உனக்கு தான் மைக்கு. ஆனா என்கிட்ட வந்தா வீரவான் பில் எடுத்து குத்துறவான். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கோட்டையை முடியடிக்க அப்பனே பார்த்தா முடியல. நீ என்ன சொன்னா எங்க ஜிஜிபி வீரவசனத்தை ஒழுங்கா பேசணும். ராவல அவர் வீடா போய் காலில் வந்துருவானா, ஓட்டு கேட்டுருவான். கோயிலோட வீரவசனம் பேசுறேன். உங்க கதை செல்லாதீங்க. நீ எப்படி எம்எல்ஏ ஆன, உங்க ஆள் எப்படி முதலமைச்சர் தெரியுமா உனக்கு? 2வது பட்சம் ஒரு புதுசா ஒரு டிராமா. உங்க ராவல காலில் இருக்கு, கோயிலோடைய கையை பிடிக்கிறது சொல்லுவாங்க. கதை இருந்தா நீங்க காலை பிடிப்பீங்க, முடிஞ்சா கழுத்தை பிடிங்க. எங்களுக்கு தெரியும். அந்த கழுத்தை பிடிக்கிறது காலை பிடிக்கிறதுனா உங்களுக்கு கை வந்த கலை. கருத்து தெரியுமா உங்களுக்கு? உங்க தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர் முதலமைச்சரானது எங்க தலைவர் காலில் விட்டாரா? நாம சின்ன பிள்ளையா இருப்போம். 1967 பேருந்து அண்ணா காலமானாரு. முதலமைச்சர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்காக சட்டசபையில் எல்லாம் எம்எல்ஏ கூடிக்கலாம். ஆனா வெப்பன் திருவாரூர் திருடன், பூம்பிகார் கொத்தன், வள்ளுவர் கோட்டத்துக்கு கொள்ளைப்புற நாயகன், கோபாலபுரத்து கோமகன், அரிசி பேர ஊழல் காலாய சூரன், கோதுமை பேர ஊழல் குபேரன். அப்பேற்பட்ட திருடம் மட்டும் சட்டமன்றத்துக்கு போகல. எங்க தான் தெரியுமா? எங்களுடைய ராதாபுரத்தை எம்ஜிஆர் வீட்டுல காவல் காத்துட்டு இருந்தோம். எப்ப தலைவர் வாருன்னு. ஏன்டா அங்க கேட்ட தலைவர் பார்த்து நீங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணுமே, அதுக்குதான் வந்துக்கிறேன்னு சொன்ன. காலைல ஏந்திருக்கவே இல்லை. நீ தாயா முதலமைச்சரு அப்படின்னு சொன்ன போதுதான் காலை விட்டு சட்டமன்றத்துக்கு போனாரு. சட்டசபைக்கு போய் நம்ம தலைவர் என்ன சொல்ல போறான்னு எம்எல்ஏ காத்துக்கிட்டு இருந்தோம். அவர் கடைக்கு சாடை காட்டினாரு. நீ முதலமைச்சர் ஆன ஒரே வாரம் 1 மாசத்துலயே எங்க தலைவரை கட்சி